வேற இடத்துக்கு போயிருக்கணும். அப்ப செல்லப்பாண்ட குரல்ல வன்னியமேந்திரன் எழுதின பாட்டு இவரை அவங்களோட மனதுல அது ஒரு நீங்க இடத்த பிடிச்சி என்ன பிள்ளை செய்தாலும் அதை நீங்க கண்ணை மூடிக்கொண்டு அனுமதிக்கிற அளவுல ஒரு இடத்த கொண்டு விட்டுட்டு ஆணி வச்சு அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டுட்டு தானே இந்த பாட்டு அதுதான் அது அந்த பொறுத்த நேரத்துல நீங்க செய்த விஷயம் இருக்குதோ அதுதான் இவருக்கு இன்றைக்கு இவ்வளவு சாவச்சிட்டு அள்ளி கொடுத்தது. விட்டா அவங்க தங்கண்ட கடையை விளம்பரப்படுத்துறான். அதன் அர்த்தம் இந்த இடத்த கொண்டு வந்து சாப்பாடை கூட உங்களை புரியா தர வந்து அவன் 3 கோடி வந்திருக்கா. இது நமக்கு தெரிஞ்சு அதுல வர டிஷர்ட் அடிச்சதும் தெரியாது, அடிச்சதும் தெரியாது. 10 டிஷர்ட் அந்த ரிசிட் பையன் போடல, எந்த கொம்பல் அடிச்சது ஏன் ரிசிட் போடல இது வரைக்கும் நான் கேள்வி கேட்கிறேன் தானே. டிஷர்ட் அடிக்கல, நிப்பாட்டிட்டாரு. அது கொடுக்க முடியாதுன்ற உடனே நிப்பாட்டியாச்சு. 10 டிஷர்ட் மட்டும் தான் அடிச்சது. அந்த காசங்க வென்று விடலாம் நினைக்கிறார். தப்பு கணக்கையா, தப்பு. வெளிநாட்டு மக்கள் இந்த முட்டாள்தனம், புலம்பெயர் தமிழக மக்கள் இந்த முட்டாள்தனம் எனது மூலதனம். சிறப்புரிமை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சிருக்கணும் என்றால் இதை சரியான முறையில கையாண்டிருந்தா மீன்பிடி அமைச்சர் டக்ளஸ் வளர்ந்தா கூட உங்களை பழி வாங்கியிருந்தா நீங்க சொல்லியிருந்தீங்க. அவருக்கு கூட இதை கொண்டே நல்ல பொருளைக்குள்ள சிக்க வச்சிருக்கலாம். ஒரு மருத்துவத்துறைக்கு உண்மை, சரியான உண்மை. எந்த ஒரு பாராளுமன்றம் இப்படி மொக்குத்தனமா நடக்கல. நெகட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படி இல்லை. நீங்கள் இப்ப கொஞ்சம் யூடியூபர்ஸ் வச்சுக்கீங்க, அவன் போடுற ஹெட்டிங்லாம் இருக்கு நெகட்டிவ் மார்க்கெட்டிங். சாலைக்குள் உள்ள பாராளுமன்ற எம்பி அதறிய அதிகாரி, பதறிய அதிகாரி. இதுதான் பெர்மிஷன் எடுத்துட்டு போய் விசிட் பண்ணலாம், பார்க்கலாம். எதன் பிரச்சனை இருந்தா பார்லிமெண்ட்ல கதைக்கலாம் ஒழிய இவர் கேள்வி கேட்க முடியாது. இவர் ஒரு அரசாங்க உத்தியோகரை இவர் அவரோட கடமையை பாதிப்பு செய்யற மாதிரி தான் இது ஒரு முடியும். வைத்திய அதிகாரி அவர் இருக்கு, அதுக்கு பொறுப்பா இருந்தா கூட அவரோட போய் நேரடியாக நாங்க தொடர்பு கொள்ளலாம். எம்பியா இருந்தா கூட முதலா சுகாதார திணைக்களத்துக்கு மினிஸ்ட்ரிக்கு முதல் அது இது முதல் இங்கே போடணும். முன்னுக்கு அப்படி கம்ப்ளைண்ட் வந்தோன்னு சொன்னால் முதல் அது போட்டால் தான் அவரோட போய் கதைக்கிறதுக்குரிய அனுமதி. அவர் கதைச்சா கூட அது சரியென்று சொல்லி கண்டுபடும், இல்லைன்னு சொன்னால் அது புடியான மாதிரி தான் போகும். மற்றது இப்போ இவ பெருசாகி கொண்டு போகிற மொழியா அவர் மக்களுக்காக பிரதிநிதியாண்டு அவர் தனக்குள்ள காணி பிரச்சனையன், தனக்குள்ள மாவிய மருத்துவம், தனக்குள்ள மாதிரி பழிவாங்கலுக்குரிய இதைத்தான் செய்கிறான்னு தான் போகுது. அடுத்தது நான் நினைக்கிறேன் சிறிய தியேட்டர் தங்கண்ட மாமாண்டின்னு சொன்னால் அது அடுத்த கைப்பற்றத்துக்குரிய நடவடிக்கை இன்னும் கொஞ்ச நாள் நடக்குமென்று தான் நான் இதுக்கு என்ன சொல்றீங்க? என்னன்னா You should be call me as a sir. இல்ல இப்ப இவற்ற கருத்தும் படிக்க தான் பாராளுமன்றம் தான் ஒரு ஆள் தான் படிச்சால் மற்றவன் அதுக்கு தனக்குலாம் நடக்கணும், அப்படி தன்னை சேரண்டு கூப்பிடணும்னு சொல்லி அவர் கேட்டாதான் அது ஒரு பழிவாங்கலுக்குரிய விஷயம். பொதுவாக அவரை மரியாதை தனக்கு அவர் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் அது பழிவாங்கலுக்குரிய செயற்பாடு தான் அது. அவர் சேரனை கூப்பிட்டதான் பிரச்சனை, போனது பிரச்சனை இல்லை. அந்த சேரனை மட்டும் கூப்பிடா விட்டுருந்தாருண்டா இவற்ற கைக்குள்ள விக்கெட் இவற்ற காலுக்கு பந்து இருந்திருக்க அடிச்சு விளையாடிக்கலாம். ஆனா இவர் அந்த சேரன்றது சொல்லாடல அது புல, அது பழிவாங்க போனவர் என்ற ரீதியிலேயே இப்ப மக்களை வெறுத்து கொண்டிருந்த சத்தியமூர்த்தி அவன் தரப்புல சரியா இருக்குமோ, நாங்கள்லாம் புலியா விளங்கி கொண்டு விட்டோமோ என்ற ஒரு நிலப்பாட்டை இவரை உருவாக்கி விட்டார். கிடந்தோர் போலே கொண்ட நோவல் ஆகிவிடும். இப்ப சத்தியமூர்த்தி மேல ஒரு அனுதாபாலியை திருப்பி அவர் செய்யறது சரிதானோ என்ற நிலப்பாட்டுக்கு கொண்டே உருவாக்கி விட்டார். அது கூடாதுன்னு அப்ப நாங்க எப்பவுமே காத்துருவா இருக்கணும். பன்னிமேந்தன் அடிக்கிறோம்னு போட்டு கடைசியா பன்னிமேந்தனுக்கு ஆதரவை பெருக்கி விடக்கூடாது. இப்ப அவர் பழிவாங்க நோக்கத்துக்காக அவர் தன்னை அப்படி கூப்பிடும்னு சொன்னது அவருக்குரிய இதான்னு சொன்னா அவருக்குரிய மன ஆதங்கமா இருந்தால் அப்ப இவ்வளவு பேரும் துரோகி பட்டியல போட்டது அதை விட அவருக்கு பெரிய அவமானமோ? துரோகி பட்டியல போட்டபடியா இவர் பாராளுமன்ற உறுப்பினர் வந்த பிறகு தலைமைக்கு ஏற்புடையவர் அல்ல, நாளைக்கு இவரோட ஒன்றும் பயணிக்க முடியாது. இப்ப இந்த துரோகி பட்டத்துல இணைச்சது என்ன நடக்குமெண்டா, இதுல திரும்ப நாங்க வைக்கிற கேள்வி ரெண்டு தான். ஒன்று, உங்களுடைய சுயேட்சைகளில போட்டியிட்ட அந்த 8 பேருடனும் ஏனைய 7 பேருடனும் உங்களுக்கு இன்று வரை தொடர்பு இருக்கா? ரெண்டா, எங்களுக்கு வந்த லோஜியா இல்லையென்றார், பிரகாஷ் அண்ணா இல்லையென்றார்,
அங்கால ஜோகபாலன் இல்லை என்றார், மயூரன் இல்லை என்றார், பவித்ரா கிருஷ்ணாவும் இல்லைன்றார். பவித்ரா இல்ல, கிருஷ்ணா இல்ல. அப்ப தொடர்பாண்டா உங்களுக்கு 3 தான் இருக்கணும். இருக்கு ஒண்ட தங்கத்தோடையும் அல்ல அறிவழகனோட அறிவழகனோட அவையும் தொடர்பு என்ன தானே சொன்னவர். அப்ப உதவிட இல்லையான்னு சொன்னா, அப்ப நீங்க எதிர்காலத்துல என்னொரு மாநில தேர்தலையோ அதாவது சுயேட்சையிலையோ நீங்க அப்படி உள்ளூராட்சியில் நீங்க அப்படி போட்டியிட முடியும். அப்ப அந்த வாய்ப்பு வெற்றிடம் இருக்கு. அதுல இருந்து என்ன தெரியுதுண்டா, இந்த தன்னோட போட்டிட்டா தொடர்பு இல்லைன்னு சொல்ற அந்த விஷயமே, நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், நான் இந்த 5 வருஷத்துக்கு பிறகு இனிமேல் எனக்கு இந்த ஆட்சியோ பதவியோட தேவையில்லை என்ற ரீதியில தான் செயல்படுறேன். அதுக்கு பிறகு அவருக்கு இன்னொன்று விளங்குது, அதுக்கு பிறகு மக்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் தெளிவா இருக்கிறேன். அப்ப என்ன செய்யணும், அது வரைக்கும் ஒரு பரபரப்பு தேவை. ஒவ்வொரு நாளும் நான் தான் தலைப்பு செய்தியா இருக்கும். அது நல்ல செய்தாலும் சரி கெட்ட செய்தாலும் சரி, நான் தலைப்பு செய்தியில நான் பிடிக்கும். அது நெகட்டிவ் மார்க்கெட்டிங். அதன் ஊடாக தான் இன்னொரு நான் தேர்தலில் போட்டிட்டா கூட வென்று விடலாம் என்று நினைக்கிறார். தப்பு கணக்கு ஐயா, தப்பு கணக்கு. பாராளுமன்ற உறுப்பினர் வந்த பிறகு ஒவ்வொரு நாட்களும் மக்களுக்கு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் வந்தோன்று சொன்னால் அது மக்களுக்குரிய எதிர்ப்பு தான் ஒழிய அது அவருக்கு தன்னை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறவற்று அது நெகட்டிவ் மார்க்கெட்டிங் அது வெறுப்புலாம் போக முடியா. நாளைக்கு அவருக்கு உரிய சப்போர்ட் அவர் இணைக்கக்கூடாது. அப்ப அவர் அதுக்குரிய இதுவெல்லாம் மாற்றி கொண்டு போனா தான் அவருக்குரியது. ஒவ்வொரு நாளும் தன்னை பற்றி இதுவள் வந்து ஒன்று கொண்டு சொன்னா அவர் மாற்றணுமே, மாற்றினா தான் இதல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை வந்து ஒன்று கேட்க எப்படி சனம் வேற விட போகுது, இன்னும் எதிர்ப்பு கூடிக்கொண்டுல போகும். இல்லையே நெகட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படி இல்ல. நீங்கள் இப்ப கொஞ்சம் யூடியூபர்ஸ் வச்சுக்கீங்க, அவன் போடுற ஹெட்டிங்லாம் இருக்கு நெகட்டிவ் மார்க்கெட்டிங். சாலைக்குள் உள்ள பாராளுமன்ற எம்பி அதறிய அதிகாரி பதறிய அதிகாரி, இதுதானே தலைப்பு. மற்ற தினம் உள்ளுக்குள்ளதை பாக்குறல தான் என்ன நடந்தேன். செல்வானா சார், 5 வருஷத்துல எல்லாம் மாற்றங்கள் பெருசா மாறிடும் சார். அதுக்கு பிறகு நீங்கள் இதெல்லாம் பற்றி காய்க்க மாட்டீங்க சார். அதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் மறந்துடணும் சார். சும்மா கனவு காணாங்க சார். 5 அதுக்கு பிறகு எல்லாம் போட் தானா விழும் சார். எஸ்பி சார் நீங்கள் 5 வருஷம் சும்மா கணக்கு பாருங்க சார். 5 மாதம் நிலை கட்ட முதல் மிச்சம் பிறகு பார்ப்போம். வணக்கம் மைந்தன், வணக்கம். தளத்தில் இணைந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நானும் இது ஒரு பழிவாங்க நிகழ்ச்சியாகவும் மற்றது திருப்புற நிகழ்ச்சியாக தான் நானும் பார்க்குறேன். என்னென்னு சொன்னால், மற்றது பாலான சொன்ன கருத்துக்கு நான் ஒத்து வரேன். சட்டம், கல்வி, சுகாதாரம், இந்த 3 நாட்டின் 3 கண்கள். அந்த 3 மினிஸ்ட்ரி இதுவும் ஒரு ஸ்பெஷல் இதுக்கு மினிஸ்ட்ரிக்குள்ள தான் இருக்குது. அது அதுக்குள்ள எல்லாரும் போக முடியாது. இவர் ஒரு எம்பியில் 2 எம்பி இருக்குது. ஒன்று எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மற்றது மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட். இவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தானே ஒழிய இவர் ஒரு மினிஸ்டர் இல்லை. இவர் போய் பெர்மிஷன் எடுத்துட்டு போய் விசிட் பண்ணலாம், பார்க்கலாம், எதன் பிரச்சனை இருந்தால் பார்லிமெண்ட்ல கதைக்கலாம் ஒழிய இவர் கேள்வி கேட்க முடியாது. இவர் ஒரு அரசாங்க உத்தியோகரை இவர் அவரோட கடமையை பாதிப்பு செய்கிற மாதிரி தான் இது ஒரு முடியும் ஒழிய இது ஒரு நல்ல வழியாக தெரியாது. இது என்ன பிரச்சனை இருந்தாலும் இவர் பார்லிமெண்ட்ல தான் கதைக்கலாம் ஒழிய அவரை கேள்வி கேட்க முடியாது. அப்படி ஹாஸ்பிட்டல் அல்லது எடுகேஷன் டிபார்ட்மெண்ட் அல்லது இது சுகாதார இதுகள் சம்பந்தமான இதுக்குள்ள போறோம்னு சொன்னா ஒன்று மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரி மட்டும்தான் பெர்மிஷன். அவ கூட போறோண்டா கூட அவ கூட பெர்மிஷனோட தான் போகலாம். அவ கூட இப்போ கண்டிக்கு போன மினிஸ்டர் கூட தான் கண்டிக்கு வாராண்டு அறிவிச்சு போட்டு தான் போவார். அதே மாதிரி யாழ்ப்பாணம் பிறகு கூட யாழ்ப்பாணம் வாராண்டு அறிவிச்சு போட்டு தான் பெறுவர் ஒழிய தானா எந்த ஒரு திட்டம் இல்லாத நடவடிக்கை ஒன்றுக்கும் போக முடியாது. அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறேன்டா கூட அவர் திசை திருப்பலாம். இவர் என்னுடைய வேலையை இவர் என்னுடைய இதை இடையூறு செய்யறதான் பார்க்க முடியும் ஒழிய அதால பார்க்க இவர் கொண்டு பழிவாங்க நடவடிக்கை அல்லது மற்றது மக்களை திசை திருப்புறது, மற்றது பயணம் சொல்ற மாதிரி இப்போ நியூஸ் ஏதாவது ஒரு நியூஸ் என்ன பற்றி கொண்டு இருந்தா காணுமென்று தான் இருக்கிறத ஒழிய அப்படி செய்யணும்னு சொன்னா போகணும்னு சொன்னா சட்ட வடிவா அறிவித்தலை கொடுத்துட்டு ஓகே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லி திரும்ப பார்லிமெண்ட்ல போயிட்டு திரும்ப வெளிப்படுத்தினார். அது வேற விதமா அமையும். அப்படி செய்யல பாராளுமன்ற உறுப்பினர் அனுமதியின்றி போகலாம், என்ன செய்யலாம்டா ஆபரேஷன் தியேட்டருக்கே போகலாமா அப்படின்னு சொன்னா எல்லாரும் போய் இதுக்குள்ளேயும் போகலாம். எடுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாரும் போய் எல்லாரும் போய் கேள்வி கேட்க முடியுமா? இல்ல. எடுகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த 3 விதமான இது ஒரு ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி இதுக்கு எல்லாருமே போக முடியாது கண்டபடி. ஆனா நெட்டிக்கண்ணா உங்களுக்கு தெரியுமா, இந்த சாவச்சேரி பிரச்சனை நடக்க தானே சுகாதார அமைச்சர் யாழ்ப்பாணம் வந்தவர். ஆமா, அது கூட வந்தவர்.
அறிவிச்சு தானே வந்த வரணும். இல்ல அறிவித்து தான் வந்து அது தெரியலாம் வர முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச வர போறாருண்டு. அதான் அது கூட தெரிஞ்சிருக்கணும், அது கூட தெரியாம இவருக்கு தெரியாம இல்லை, இவர் தெரிஞ்சுதான் செய்கிறார். அதெல்லாம் தெரியாது இல்லை. இது வந்து இப்போ இந்த அரசியல் வந்து சின்ன பிள்ளைத்தனமான அரசியல். இது வந்து உள்ள யூடியூபர்ஸுக்கும் தெரியாத மக்களையும் போய் காட்டுற விளையாட்டுலையோ வேற ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைன்னா மினிஸ்ட்ரிக்கு போயிட்டுது. நாளை மினிஸ்ட்ரியால வரைக்கும் மக்கள் இதுல இது பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாதாண்டு வந்துடும். அதுக்கு இடையில ஓடி போய் அடிச்சா நான் போறேன் நானும் ரவுடியா. ஆமா, ஒரு பொதுமக்கள் வந்து இவருக்கு ஒரு அதில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா முதலாவது வந்து சுகாதார அமைச்சுக்கு, ஜாழ்ப்பாணத்தில் சுகாதார அமைச்சுக்கு முதலாவது அவர் அறிவித்து, அதனோட மினிஸ்ட்ரிக்கு அறிவித்து, அதுக்கு அவருக்கு சத்தியமூர்த்திக்கு அறிவித்து, அதற்குரிய சத்தியமூர்த்தி ஐயாவுக்கு அறிவித்து, அதுக்கு பிறகுதான் ஏதாவது அப்படியே இருக்குன்னு சொன்னால் இவர் இப்படி தான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்கு இவர் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன், இந்த சட்டப்படி நான் உனக்கு கடிதம் தந்திருக்கிறேன், நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்கக்கூடியவருக்கு அப்படி போகலாம். போன தனிப்பட்ட ரீதியா அப்படி போகல. அது வந்து கவர்மெண்டோட சம்பந்தப்பட்டது, பாராளுமன்ற கவர்மெண்டோட சம்பந்தப்பட்ட இந்த ஒபிசக்கு பாராளுமன்றம் தனிப்பட்ட ரீதியா போக முடியாது. சரியா சரி, இதே விடுவோம். இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணவர், அங்க ஜெனரேட்டர் இல்ல, சார்ஜர்ல, அது நடக்கல இது நடக்கல. எம்பியா இப்ப சார்ஜர்ல போய் கேட்டுருக்கலாமே, என்ன நடக்குதுன்னு பாத்துருக்கலாமே. பாராளுமன்ற போக முடியாது. ஜெனரேட்டரால தூக்கி அடிச்சு விடுறாங்க. அதான் என்ன பயம். மற்ற இவருக்கு வந்து முதல் வந்து புனேல தண்டதை இந்த இது யாழ்ப்பாணம் டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கோ சாவக்கிற ஹாஸ்பிட்டலுக்கோ நீங்க உள்ளிடக்கூடாதுன்னு சொல்லி இது ஜட்ஜ் வந்து இவருக்கு நிபந்தனை கொடுத்துருக்கு ஏற்கனவே போகக்கூடாதுன்னு சொல்லி. ஒரு சிறப்புரிமை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சிருக்கணும் என்றால், இதை சரியான முறையில கையாண்டிருந்தா, மீன்பிடி அமைச்சர் டக்ளஸ் வளர்ந்தா கூட உங்களை பழி வாங்கியிருந்தா நீங்க சொல்லியிருந்தீங்க. அவருக்கு கூட இதை வந்து கொண்டே நல்ல பொருளைக்குள்ள சிக்க வச்சிருக்கலாம். ஒரு மருத்துவத்துறைக்கு ஒரு சுகாதார அமைச்சுக்குள்ள நுழைந்து ஒரு மீன்பிடி அமைச்சுக்குள்ளால எப்படி சம்பளம் வழங்க முடியும்? இது என்ன அரசியல்? இலங்கையுடைய அரசியல் சட்டத்துல எப்படி ஒரு சுகாதார அமைச்சுக்கு எப்படி மீன்பிடி துறையால அங்க வேலை செய்தார்களுக்கு காசு வழங்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கலாம். அங்கேயே ஒரு தப்பு இருக்கு. அங்கேயே மிகப்பெரிய முரண்பாடு. அது தமிழ் மக்கள் மத்தியில பேசு பொருளாக்கி அர்ச்சனாவுடைய ஆதரவை பெருக்கி இருக்கும். இந்த கணக்கு அவன் சிங்கம் கேட்டானா அள்ளி கொடுப்போம், அள்ளி கொடுத்துருக்கும். ஆனா நீங்க போன விடயம் சரி, எடுத்துக்கொண்ட விடயம் சரி, ஆனா கையாண்ட விதம் புல. அதான் எப்பவுமே நாங்க வாகனம் ஓடுறது பிரச்சனை இல்லை, ஆனா எப்படி ஓட்டி செல்லணும் முக்கியம். ஆடம்பர கார் வச்சுக்கணும் இல்லை, எப்படி அதை ஓட போறீங்கன்னு. நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் என்பது முக்கியம் இல்ல, பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து கொண்டு எந்த இடத்துல எந்த விஷயத்தை கையில எடுத்தா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் எங்களை கொண்டாடுவாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்காக தெரிஞ்சிருந்தா இன்று வரைக்கும் இப்படி செய்ய மாட்டீங்க. ஒரு கோலியே நீங்க கோலை போட்டுக்கலாம், அல்லது நீங்க 3 ஆசனத்தை எடுக்க வேண்டிய ஆட்கள் செய்திகளா? தொழில ஒரு பார்வைக்கு ஒண்ணுங்க எங்க தளத்தை கேட்டு நிக்கிறீங்க. நாங்கள் எவ்வளவு விஷயத்த சொல்லி ஐடியா சொல்லி தரோம், அதே போய் சொல்லுங்க. விட்டா அவங்க தங்கண்ட கடையை விளம்பரப்படுத்துறான். அதன் அர்த்தம் இந்த இடத்த கொண்டு வந்து சாப்பாடை கூட உங்களை ஃப்ரீயா தர வந்து வந்து போய் சாப்பிட்டு லைவ்ல போட்டா நிறைய சனம் மற்ற இதை பாக்குற விட இதை பார்த்துன்னு தானே. அது ஒரு விளம்பரம் தானே. இதை இப்படி கூட பார்க்கலாம் போலடா. என்னன்னு சொன்னா இப்ப காசு நடவடிக்கையில நீங்க நிப்பாட்டுறீங்க, அப்ப எனக்கு காசு இல்லாம நான் ஒன்றும் செய்ய முடியாது கிடக்கு. அப்ப அடுத்த ஐடியாவை யோசிச்சு பார்க்கல, இந்த வசனத்தை பார்க்கல, திரும்ப அடுத்த இது கூட வருது. இங்க நான் திரும்ப ஜெயிலுக்கு போக கூட தாங்கலன்னு ஒரு வசனம் வருது. அப்போ பார்க்க போனா திரும்ப அடுத்த ஜெயிலுக்கு போறாங்களா? அப்ப எனக்கு திரும்ப வழக்காடுறதுக்கு காசுகள் தேவைப்படுது. மக்களே அல்லாடி அனுதாபலையே தேடுறது மக்களே திரும்ப எனக்கு இங்கதான் பிரச்சனை இருக்குன்னு நான் முதலே கேட்டுட்டேன். உங்களுக்கு செல்வன சொன்ன தரப்படி 21 வழக்கு 20 வழக்குன்னு பார்ப்பேன். 20 வழக்கண்டா ரகுராமனோட கதைக்க சொன்னவர் வந்து அந்த ஏகடி பண்ணி காய்ச்சல் கேட்கல 10 லட்சம் ரூபாய் இவரு கேஸு கேட்டேன்னு சொல்லியும் வேற ஒரு ஆக்கலாம் தானே விலகு சொல்லியிருந்தேன். சரியா? சில அக்காக்கள் அண்ணன் மாதிரிலாம் சேர்த்து கொடுத்தண்டு. அப்ப அந்த வழக்குக்கு 10 லட்சம்டா. அப்ப 20 வழக்குக்கும் ஒரு வழக்குக்கு 10 லட்சம் படி 20 வழக்குக்கு வந்துருக்கணும் 2 கோடி ரூபாய். சும்மா சிம்பிளா பார்த்தா வந்துருக்கணுமா? அதை விட உங்களுக்கு புத்தகம் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 30 நாளுக்குள்ள 56 லட்சம் வந்திருக்குது. அவன் 3 கோடி வந்திருக்கா. இது நமக்கு தெரிஞ்சு அதுல வர டிஷர்ட் வந்து அடிச்சதும் தெரியாது, இவ்வளவு அடிச்சதுன்னு தெரியாது. 10 டிஷர்ட் அந்த ரிசிட் பையன் போடல, எந்த கொம்பல் அடிச்சது ஏன் ரிசிட் போடல இது வரைக்கும் நான் கேள்வி கேட்கிறேன் தானே. டிஷர்ட் வந்து அடிக்கல, நிப்பாட்டிட்டாரு. அது வந்து கொடுக்க முடியாதுன்ற உடனே நிப்பாட்டியாச்சு. 10 டிஷர்ட் மட்டும் தான் அடிச்சது. அந்த காசங்க
இல்ல நெட்டிகண்ணா அந்த டிஷர்ட் கதைக்கு நான் மட்டும் கொண்டு சொல்றேன் வந்து என்னடா வந்து சொல்லுங்க. இந்த வெள்ள நிவாரண இதுக்கு அந்த வயல்களுக்கு இப்ப ரீசன்ட்லி போய் கொடுத்து கொண்டு இல்லை அந்த பொட்டலம். ஆமா, அதுக்குதான் சொல்றேன் 10 டிஷர்ட் அடிச்சாண்டு. அந்த அந்த கொஞ்சம் பாய்ஸுக்கு வந்து அவற்றை ஹெல்பர்ஸுக்கு வந்து டிஷர்ட் போட்டு கொண்டு செய்தவங்க ஆமா, அந்த அந்த டிஷர்ட் டைம்ல அதுல ஒன்று சொல்லுறார் வந்து எலெக்ஷனுக்கு நான் அங்கே அடிச்ச எலெக்ஷனை சாட்டி அடிச்சது உங்களுக்கு இப்பதாராக்குல வந்து எலெக்ஷனுக்கு நான் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நான் அடிக்கல இப்பதாராக்கு தான் அடிச்சினான். அப்ப அவர் அது அந்த அதுல அவர் சரியா சொன்னாரோ பிள்ளையா சொன்னாரோ அவர் சரியா தான் சொல்லுவார். ஆனா சில நேரத்துல உளறுவார், உண்மையா உளறிடுவார். ஏன் உண்மையா உளர்றார் இவ்வளவுக்கு மற்றாக்களோ ஸ்டூபிட் யோசிக்கிறாரு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ரெண்டு கத்தி இதுக்கு ரெண்டு வன்னியமேந்தன் உட்பட குறிப்பிட்ட ஆக்கள் கத்து இவைகளுக்குள்ளார ஸ்பான்சர்ஸ் எடுத்து அந்த டிஷர்ட்டுக்கு எத்தனையோ லட்சம் கொடுத்து அடிப்பு சிம்பிளாக மற்றாக்களோ ஸ்ட்ரிப்பிட் ஆக்கிட்டு ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. அதுல தன்னை மறந்து வசனத்தை எடுத்து விடுவார் தானாவே. அவ்வளவுத்துக்கு அந்த ஏன்னா கேட்ட உடனே யோசிச்சேன் பாருங்க அந்த அவ்வளவுத்துக்கும் மற்றாக்கள் ஒரு முட்டாளாக்குறாரு. அதுதான் எனக்கு முள்ள கவலை பாலாண்ணா. என்னன்னு சொன்னா மக்கள் வந்து ஆழமா யோசிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் நம்பிடுறது. இல்ல நீங்கள் உதவி சொன்னாப்புலதான் நான் ஒன்றை சொல்ல வாரன். இவற்றை ப்ரீவியஸ்லி ஹிஸ்டரி எடுத்து பார்த்தால் இவர் எல்லாரையும் முட்டாளாக்குறதும் வந்து பழி வாங்குற சிந்தனை தான் எந்த டைம்லயும் அவர்ல இருந்து வழிகாட்டு கொண்டு வரப்படுற உணர்வுகள். ஏனண்டா முதல் பேக் டு சாவச்சேரிக்கு போவோம். சாவச்சேரிக்கு போக ஏற்கனவே இவர் வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல வந்து எம்பிபிஎஸ் பாஸ் அவுட் பண்ணின உடனே வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒர்க் பண்ணி சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் வந்து எம்எஸ் பிரச்சனை பட்டு கொண்டுதான் எம்எஸ் படிக்கிறதுக்கு போனவர். எம்எஸ் படிச்சு எம்எஸ் எக்ஸாம் எடுத்து ஃபைனல் எக்ஸாம் எடுத்த உடனேயும் வந்து எல்லாருக்கும் எம்எஸ் டெம்பரலி எம்எஸ் எப்பமெண்ட் கொடுத்து எல்லாரையும் அட்மிட் பண்ணிக்குள்ள அட்மிஷன் கொடுக்க வந்து இவருக்கு சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க வந்து சாவச்சேரி இவர் பிடி உட்பட வந்து சாவச்சேரிக்கு இவர் வர வேண்டாம் ரிஜெக்ட் பண்ண பிறகு இவர் வந்து ஹியூமன் ரைட்ஸுக்கு அப்ளை பண்ணி ஹியூமன் ரைட்ஸுக்குள்ளாலதான் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து சாவச்சேரிக்கு வந்தவர். சாவச்சேரியில வந்து 22 நாளைக்குள்ள வந்து அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லோரோடையும் பிரச்சனை பட்டு தான் வந்து இவர் வந்து இந்த இதை வந்து மீடியாவுக்கு கொண்டு வந்தவர். அவர் கொண்டு வரைக்கே நான் நினைக்கிறேன் வந்து சாவச்சேரிக்கு விரைக்கே அவருக்கு அந்த தான் போகைக்குள்ள பிரச்சனை பட்டு கொண்டு போனது திருப்பி நான் வந்து இவரை குறிப்பிட்டாக்கள பழி வாங்கணும் எண்ணத்தோட வந்தாரு. வந்து 22 நாளைக்குள்ள வந்து மீடியாவுக்கு கொண்டு வந்து பெரிய ஒரு பூகம்பத்தை உண்டாக்கினார். உண்மையான ஒரு எம்எஸ் வந்து இவற்றை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்குமென்றால் அதுக்கே இருந்து அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா இருந்து கொண்டு அவ்வளவு பிரச்சனை சோட்டோ பண்ணிட்டு வந்து அதுக்கு பிறகு அங்க நடந்த பிரச்சனைகளை கொண்டு வெளியில சொல்லி இருக்க வேணும். அதை விட்டுட்டு 22 நாளைக்குள்ள வந்து வெளியில மீடியா கொண்டு வந்தோடனே இன்னசென்டான பீப்புள் வெளியில இருந்த இன்னசென்டான மக்கள் வந்து இவர் சொல்ற எல்லாத்தையும் நம்பி இவர் சொல்றது எல்லாமே உண்மை என்று போய் இவருக்கு பின்னால நின்று இவரை தாங்கினது. இதுதான் நடந்தது. அதுதான் உண்மை பாலான. இது வந்து அவற்ற இது வந்து இந்த வைத்திய மாவியாக்கான எதிரான இது தொடங்கல ஒழியது அவற்ற தண்ட பிரச்சனையை தான் தனக்கு அங்க வந்து பதவி கொடுக்கலன்னு தான் தன் பிரச்சனையை தொடங்கிட்டு போய் அதை மாத்தினர் ஒழியா உண்மையா வந்து அவர் பதவி இல்லையாண்ணா நெட்டிக்கண்ணா பதவி இல்ல. அவற்ற எல்லாரும் சேர்ந்து எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து அவற்ற வேலைக்கு ஆப்படிக்க போயினவன் தெரிஞ்சுதான் டப்பன் இதுக்குள்ள விழுந்தது. அதுதான் அதை பத்தான் திசை திருப்பினர் ஒழிய மற்றும்படி இதை வந்து மக்களுக்கு உண்மையா இதை செய்யணும் செய்ய ஒளி கிடையாது. அப்படி என்றா அவர் முன்னுக்கே செய்திருக்கணும், எப்போ செய்திருக்கணும், சாவச்சேரியில முதல் தரம் வேலை செய்திருக்கணும். முதல் தரம் டாக்டரா இருக்க வந்து இவர் ஒரு உண்மையை கொண்டு வரண்டா வந்து எம்எஸ் வந்துதான் கொண்டு வரணும் இல்ல. ஒரு டாக்டரா இருந்து கொண்டு வந்து அந்த நேரம் கொண்டு வந்திருக்கலாம் வழியில. அதுக்கும் சொன்னவர் முதல் அங்க வேலை செய்ய அங்க தென்னை மரத்துல இருக்க தேங்காய் கூட பிடுங்கி கொண்டு போறான்னு சொன்னவர். அப்ப அந்த டைம்ல அந்த ஊழல் இப்படி போகுதுன்னு சொல்லியிருக்கணும். என்னன்னா ஞாபகம் இருக்கா அண்ணா அவற்ற பிளானை வந்து வடிவேல் சொன்ன மாதிரி பப்ளிசிட்டி ஆகி ஜெயிலுக்கு போன மாதிரி தான் அவற்ற பிளானு. அவர் அந்த சாவச்சேரி பிரச்சனைக்கு அதை எல்லாம் ஃபேஸ்புக்கோட ஓ பண்ணி போட்டு நான் இந்த இதில் கொந்தளிச்சு சனம் எல்லாம் ஊழத்துக்கு அல்லோலப்பட்ட வந்து தான் வெளியில பப்ளிசிட்டி ஆகணும். அதுதான் அது அவருக்கே தெரியும். அது மற்றது
இது ஒரு இந்த பிரச்சனையை வந்து தானாவே திருப்பி விட்டது. அதை வந்து மக்கள் கையில் எடுத்துட்டு பார்த்தாரு, இதுதான் ஆயுதம் வண்டி போட்டு பின்னால பிடிச்சதான் வழியே வேற ஒன்றும் இல்லை. அதான் உண்மை. அதை வச்சு மக்கள் பின்னால வெறினோன்னா அவர் நிலப்பாடு அவர் தெரிஞ்சுதான் அவர் செய்கிறார். ஆனா கட்டிக்காரர் அப்படி செய்தபடியே தான் இன்றைக்கு எம்பி. அதுல நாங்கள் குறை சொல்லலாம். அதுல கட்டித்தனம் அது இன்னும் இன்னும் இதை விட இன்னும் பாப்பீங்க இன்னும் இருக்குது. இருந்தா அவர் தனக்கு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் பெருதான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை மாத்தி கொண்டு போனா உங்களுக்கு பின்னால மக்கள் நிக்கணும் அவர் உணர்றது இல்லை. அதே உணர்ந்தா நல்ல அந்த மாதிரி அண்ணா உண்மையில எங்களுக்கு இந்த தளத்துல வந்து சப்போர்ட் பண்ணி போட்டு இப்படியா நெகட்டிவ் மார்க்கெட்டிங் போவேங்க இந்த சரியான கவலையா இருக்கு உண்மையில. என்ன இதுக்கு பிறகு இவ்வளவு பேர் பயணிச்சு அவரை கொண்டுறோம் அப்படின்னாக்கா அவர் போற பாதையா இப்படி போறேன்னு சொல்லிக்க எங்களுக்கும் சரியான ஒரு மனவருத்தமா இருக்கு. அன்றைக்கு ஒரு பேஸ்புக்ல பலான நல்ல கேட்க நல்லா தான் இருந்தது. அதாவது வெளிநாட்டு மக்களின் மூடத்தனம் எனது மூலதனம் என்று எழுதியிருந்தாங்க. ஆமா, வெளிநாட்டு இல்ல அது வேற ஒரு தான் எழுதியிருந்தாங்க. அது கீழே வெளிநாட்டு மக்களின் முட்டாள்தனம், புலம்பெயர் தமிழக மக்களின் முட்டாள்தனம் எனது மூலதனம். ஒரு நல்ல கருத்து இருந்தது. அது இவர் டாக்டர் அர்ச்சனா மட்டுமில்ல வந்து அங்க இருக்கிற யூடியூபர்ஸ் உட்பட வந்து எல்லா எம்பிகளும் தான். நாங்களே தனி ஒரு ஆளை மட்டும் சொல்ல எல்லாரும் கனவேர் செய்து கொண்டிருக்கிறோம். இது முட்டாள்தனம், வெளிநாட்டு மக்களின் முட்டாள்தனம் வந்து உண்மையில வந்து நாட்டுக்கு ஏதோ விதத்துல உதவி செய்யணும் அவையில இலகின மனப்பான்மை அதை வந்து சாதகமா பயன்படுத்தி அதை வந்து முட்டாள்தனம் எடுக்கிறேன். ஒன்று மட்டும் விளங்கல. அது வந்து ஒரு நேரத்துல திரும்ப ஒரு சுனாமி அடிக்கும் போதுதான் தெரியும். இப்ப வெளிநாட்டுல இத்தனை படிச்ச மேதைகள், இத்தனை கல்விமான்கள், இத்தனை கோடீஸ்வரர்கள் இருந்து அங்கே ஏதோ விதத்துல நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்துட்டோம், வந்து ஏதோ விதத்துல நாங்கள் அந்த நாட்டு மக்களுக்கு உதவி செய்யணும் சிந்திச்சு செய்யறது வந்து அவ்வளவு பேரும் முட்டாள்தனமா செய்யணும் இல்ல. சிரிப்பா இருக்கு. நீங்க வெளிநாட்டு மக்கள் மட்டும் சொல்ல, அவர் ஊர்ல உள்ளவரே ஒரு விதமே மதிக்கல, ஒரு தடவை படிக்கல, என்ன தவிர அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காரு. தன்னை தவிர ஒரு தடவை படிக்கல. நீ என்ன படிச்ச? நீ இங்க புலம்பெயர் நாட்டுல இருந்து படிக்காத டொய்லெட் கழுவின மக்கள் கத்தி இந்த உலக நாட்டுக்கு இந்த பிரச்சனை தெரிய வந்தது. அதான் உண்மைதான் செல்வன். இல்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் கேள்வியும் கேட்கலாம் போயிருப்பீங்க காணாம. எல்லாம் காலம் செய்யும் பிள்ளை. ரக்ஷண்ணா வணக்கம். ரக்ஷண்ணா கதைங்க. ரக்ஷண்ணா அமைதியா இருக்கிறீர். ரக்ஷண்ணா உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அண்ணா செல்வா சார் அந்த வாணன் சொல்லி யாரோ நிக்கணும். வணக்கம் வணக்கம். நிக்கிறீங்களா ரக்ஷண்ணா? எங்க நிக்கிற? வணக்கம் 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 வணக்கம். கதைங்க நான் ரக்ஷண்ணா நிக்கிறாரு. நித்திரியா யாரு? ரக்ஷண்ணா. ரக்ஷண்ணா நிக்கிறாரு, கார் ஓடிக்கொண்டு இருக்காரு. நீங்க கதைங்க. கேக்குமா ஆளுக்கு? ஓ கேக்குங்க. ரக்ஷண்ணா ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தளத்துல வந்து எப்பவும் மற்றவர்கள் குழப்பறதுக்கும் இதுக்கு தான் பெறுவார்கள். கூடுதலாக தளத்துல கூடின வசனங்களை பயன்படுத்தி பேசாதீர்கள். இரண்டா பேருந்து தளத்துக்கு தான் கெட்ட பேர் வேற பார்க்கும். அதுக்காண்டி தான் தாழ்மையாக கேட்டுக்கொள்றோம். மற்றும்படி நீங்க சொல்ற ஆதங்கம் எல்லாம் எங்களுக்கும் புரியுது, பேசத்தான் எல்லாருக்கும் தோணுது. ஆனா அது வந்து ஒரு ஆளை மட்டும் பாதிக்கப்படுற தளத்தையும் பாதிக்கும், தளத்தில் இணைகிற எல்லா மக்களையும் தான் பாதிக்கும். அதால கொஞ்சம் யோசிச்சு கதைங்கள், எல்லாரையும் பேசாதீங்கள். நாங்கள் தன்மையாக கொண்டு போறதுதான் நல்லது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வாணன் வணக்கம். வாணன் வணக்கம் 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 ஐயா வாங்க. நான் கதைங்க நான் லைன்ல நிக்கிறேன். இல்லை நான் இவர் சாவச்சியில் 22 நாள்ல பிரச்சனையை கூட வெளியில கொண்டு வந்தாருன்றதை தாண்டி இவர் போன முதல் நாள்ல இருந்து டே 1 டே 2 போட்டு கொண்டு வரக்குள்ளே அவருக்கு ஏற்கனவே தெரியும் தான் ஒரு பிரச்சனையை வெளியே கொண்டு வர போறேன். வெளியில அதுக்கான முறையில போகாம வெளியில தன்னை இப்படியோ கொண்டுறவனும் வெளியில தன்னை கொஞ்சம் வெளியில காட்டுவோன்றதுக்காண்டி தான் அதை ஏற்கனவே செய்து கொண்டு வந்தார் ஆரம்பத்திலே வந்து. இல்லை டே போனோடனே எல்லாமே ரெக்கார்டிங் தான். இது டே 1 டே 2 டே 3 பார்த்து கொண்டு திரும்பி நினைக்கிறேன்.
அது ஆனா அந்த இந்த பாகம் ரெக்கார்டிங் ஒன் இது பாகம் வந்து டூ எப்படி அண்ணா பார்ட் அவர் கூர்மையாவுத கையாண்டவர் தெரியுமா அண்ணா உங்களுக்கு? இல்ல நான் அந்த இவர் என்னத்தால இவருக்கு இந்த அனுபவம் வந்தது? ரெக்கார்டிங் பண்ணணும், ஒவ்வொரு இதையும் போய் ரெக்கார்டிங் பண்ணணும்ன்றதுக்கான அடிப்படை எங்க இருந்து இவருக்கு உருவாயினது? சரி இந்த நான் இப்ப நான் இது 2வது நாள் உங்களோட வந்து பேசுறேன். இவருக்கு கை வச்சு மயூர்னு சொல்லி ஒரு இருக்கார் தானே ஏமோ, அந்த மயூரன் வந்து எனக்கு ஒரு வேலை உறவுக்காரன். நான் அவரோடையும் பேசியிருக்கிறேன். ஆஹா. அவ இது இந்த கை வச்ச இந்த பிரச்சனை வந்து 3ஆம் நாளே அவரோட நான் டைரக்டா கால் பண்ணி பேசிக்கிறேன். அப்ப அவர் சொன்னார், சித்தப்பா நான் வந்து கை வைக்கல, நான் இவன் வந்து இவர் மயூரன் இவரும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நோட்ஸ் எல்லாம் மாத்தி படிச்சாக்கல அந்த நேரத்துல. அந்த காலத்துல இருந்து இந்த ரெக்கார்டிங் வந்து ஒரு பெரிய விஷயம். நாங்களும் ஏதோ ஒரு விஷயத்த மயூரனும் நான் இந்த மருத்துவ மாஃபியாக்குள்ள அவரும் இருக்கிறார், அது வேறையா. நான் பொதுவாக நாளை கதைக்கிறேன் உறவை தாண்டி. ஆனா நான் இந்த விஷயத்தை அறியறதுக்கு அன்னைக்கு நான். அப்ப அவர் என்ன சொன்னார், டெலிபோனை ஒத்தி பறிச்சினாங்க. தான் பறிச்சது காரணம் என்ன சொன்னா, போற இடமெல்லாம் ரெக்கார்டிங் செய்யறது. அது ஒரு விஷயத்த ஒரு கூட்டம் ஒன்று நடக்க போது, அந்த கூட்டத்துல விஷயம் ஒரு உறுதி எடுக்கிறதுக்கு முதலே இவர் எல்லாத்தையும் வெளியே விட்டுருவார். அப்ப யாருமே டெலிபோன் பாய்க்க கூட ரெக்கார்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லித்தான் டெலிபோனை பறிச்சது. அடித்தான் அடிக்கல, அது பிரைவேட் வழியில வந்து அடிச்சது, தன் இந்த காசை பறிச்சது சொல்லி சம்பந்தமா வழக்கு போட்டாரு. ஆனால் இந்த ரெக்கார்டிங் வந்து இவருக்கு அந்த காலத்துல இருந்தே அது இருக்குது. அது தன் அவர்கிட்ட வைஃப் பர்சனல் பிரச்சனை இருந்தே ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குதானே உங்களுக்கு. அதுல பாயிண்ட் வந்துடுது, இப்பதான் சரியான பாயிண்ட் சொல்லிட்டீங்க. ஓகே, கதைங்க மேலே. இல்ல இந்த நான் இந்த விஷயங்களை அறிஞ்சு கொண்டிருக்கனே தவிர என்ன, நாங்கள் தேவையில்ல மாக்களை குழப்பையும் கூடாது, சரி போல தெரியாம சண்டைப்பட்டு கதைக்கும் கூட எடுத்துக்கொண்டு இருந்தாங்க தவிர மற்றபடி இல்லை. நான் இந்த சம்பந்தப்பட்ட ஆளோட நேரம் அடிச்சு காய்ச்சி நான் எந்த ஒரு உறவுக்காரன, நான் ஒரு சித்தப்பன் முறையா இருக்கேன், அது வேற. அப்ப அது தான் வந்து டெலிஃபோனை பறிச்சனாங்க, அடிக்கையில பறிச்சனாங்க. அது அது அந்த இடத்துல நாங்கள் நிக்கல, நாங்க எங்கட கண்ணால பார்க்கல, உண்மை போய் தெரியாது. அது உறவுக்காரன இருந்தாலும் அவர் எதுவும் சொல்லலாம் என்ன. அவ அந்த கால பகுதியில் மக்களுடைய மிகப்பெரும் ஆதரவை பெற்று விளங்கி வந்த அர்ச்சுனா ராமநாதன் செய்த செயல்கள் யாவும் தவறா இருக்குமென்று நீங்க கருதுறீங்களா? இல்ல அர்ச்சுனா செய்த விஷயம் சரி, அவர் செய்த விஷயம் சரி. அது அந்த அப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. இப்ப யாழ்ப்பாணத்துல அர்ச்சுனா வர்றதுக்கு முதலே யாழ்ப்பாணத்துல இந்த இன்பம் பண்ற விஷயங்கள், இவை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நான் அறிஞ்சு கொண்டிருந்தா, நான் சம்பந்தமா காய்ச்சி கொண்டிருந்தா, எல்லாத்தையும் எல்லாருமே சம்பந்தப்பட்டார்கள் எல்லாம் இல்ல அப்படி இல்ல வாணன் இப்படி இல்லை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தது. ஆனால் அர்ச்சுனா வந்த அப்புறம் நிறைய உண்மையல் வழியை வந்த 10 கிடைச்சாதான் உண்மையல் வழியை வரும்னு சொல்லி நிறைய உண்மையல் வழியை வந்திருக்கு. ஆனா இவர் அணுக வேண்டிய விதம் வேற. இவர் உள்ளுக்கு இருந்து கொண்டு ஒரு 3 மாசம் அதுக்கான விஷயத்துல போயிருந்தேன்னு சொன்னா இன்றைக்கு இவர இடம் வேற, இவர் இருக்க வேண்டிய இடம் வேற. நான் எந்த பக்கத்துல நான் சொல்றேன், நான் யோசிக்கிறேன் அப்படி. ஆனா இவர் செய்த விஷயம் சரி, அந்த நேரத்துல செய்த விஷயம் சரி. அதனாலதான் நீங்கள் எல்லாரும் இதற்கு ஆதரவு வலிக்கிறீங்க. இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இவரை தெரியாது, யார அர்ச்சனாவையும் தெரியாது, மயூரனையும் தெரியாது, இன்னொரு தெரியாது. உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் வெளியே வந்த அப்புறம் ஓகே, எங்க ஒரு நல்ல ஒரு ஆள் கிடைச்சிட்டா, நாங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து விடுவோம் யோசிச்சு போனாக்கல நீங்களும் ஒரு ஆள், முக்கியமான ஆள். நான் யோசிக்கிறேன், நான் எந்த பக்கத்துல இருந்து நான் யோசிக்கிறது. யாராவது இதுல நான் சொல்ற கதைக்காக தவறையும் இருந்தா திருப்பி கதையும் நான் இல்ல நீங்க சரியா சொல்றீங்க அண்ணா, நீங்க வடிவா கிளியரா சொல்றீங்க. கதைங்க நீங்க இல்ல நான் அதான். அப்ப அவர் அதுக்குள்ள இருந்து கொண்டு அவர் மினிஸ்ட்ரி மூலமா அலுவல் பார்த்து ஒரு 3 மாசத்துக்குள்ள நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து இவர் ஒரு நல்ல இடத்துல இவர் வேற இடத்துல வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் தேசிய தலைவருக்கு அடுத்த இடத்துல இவரை வச்சு பார்த்துருப்போம், உலக மக்கள் பார்த்துருப்போம். அப்படி பாக்கலன்னா நாங்கள் ஒரு தலைமை ஒன்று வேணுமென்ற சொல்லி ஒரு இல்ல இவர் அந்த இடத்துக்கு வந்துருக்கலாம் சொல்றாரு. இல்ல எங்களுக்கு தலைமை தேவை, ஆனா இவர் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். இவர்கிட்ட அந்த இது இருந்தது. ஆனால் இவர் என்ன சொன்னா, இவருக்கு கடிவாளம் போடுகிறார் ஒருத்தர். இவர் யார்கிட்ட சொல்லி கேட்க மாட்டார், தான் செய்யறதுதான் சரி, தான் நினைக்கிறதான் சரி என்ற அதான் பிரச்சனையே இன்று வரைக்கும். இவருக்கு நாங்கள் நினைக்க மாதிரி இவருக்கு பின்னால அந்த சக்தி இருக்கு, நான் அப்படி யோசிக்கல, அந்த சக்தி இருக்கு இந்த சக்தி இருக்குன்னு சொல்லி. ஆனா இவர் வந்து அந்த
இந்த சும்மா சைவ வாயில வந்தா சமயத்துல சொல்ற மாதிரி நான் அண்ட் அகங்காரம் அப்படி சொல்றீங்க. அந்த ஆனா அந்த நீங்கள் அது சக்தி இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்களா? உதாரணத்துக்கு ஆனா ரணில் கூடாது, சயித் பிரேமதாசா கூடாது, அனுரா திசநாயக்க கூடாது, டக்கஸ் வளர்ந்தா கூடாது, கருணா புள்ளியால் கூடாது, வெள்ளவட்டியல் கூடாது, இலங்கையில் உள்ள அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு. ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்து சாவச்சேரி மருத்துவமனையில் இருந்து ரணில் ஐயா ஆட்சி மாறிய பின்னரும் அனுரா திசநாயकोட ஆட்சி வந்த பின்னரும் ஒத்த தன்னந்தனியாக இந்த கார்ல யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டி, கண்டிலிருந்து கொழும்பிலிருந்து மன்னார், மன்னாரிலிருந்து வவுனியா, யாழ்ப்பாணம், இப்படி திருவோணமலை இப்படியாண்டு உங்களால் தனியா எப்படி ஐயா போக முடியாது. ஓகே. அந்த அது ஒரு நேரத்தில் தேர்தலை முடிக்க ஐயா சுமந்திரன் வாகனம் அடியோட முடுக்கு பம்பர் உடையுது. அங்கே சாணக்கிய ஐயாவுக்கு தனக்கு போட போறாங்க அச்சுறுத்தல் வருது. சிதற ஐயா மோட்டர் சைக்கிள்ல கட்டெல்லாம் கட்டி கொண்டு போய் கத்தரிக்காய் ஓட்டுறதுக்கு பயன்படுத்துறத வச்சு கொண்டு போய் விரட்டி போட்டு போறாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா உங்களுக்கு மட்டும் ஒரு தடவை கொஞ்சத்துக்கு கூட வரையிலே. இல்ல அப்படி நான் அப்படி வரையில இல்ல. ஆனா நான் இவரை 90% பார்க்கிற ஒரு விஷயம் சொன்னால், இவர் அந்த இடத்துல இருந்து இன்று வரைக்கும் இவர் வந்து காசுல குறியா இருக்கிறார். இல்ல 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 காசை விடுங்க, ரெண்டாவது பிரச்சனை. இப்ப என்ன கேட்ட கேள்வி முக்கியமா இல்ல இல்ல இவரை இயக்கியதா இல்ல இல்ல எனக்கு பின்னால எந்த ஒரு அமைப்பும் இல்ல, எந்த ஒரு சக்தியும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. நீங்க சொல்லுங்க ஒரு ஐயா நீங்க ஒரு பாதுகாப்பு இல்லாம இதே காலத்துல டக்கர் சவானம் தான் யாழ் மாவட்டத்தின் அமைப்பாளர் யாரோ ஒரு ஆள் அவர் கட்சியில போட்டிக்கிட்ட ஒரு ஆள் சடலமா மீட்கப்பட்டிருந்தார். நினைக்கிறது 2 கிழமைக்கு 3 கிழமைக்கு மூட்டம் என்னவோ அப்போ டக்ளஸ் தவானம் தான் ஆளும் அதிகாரங்களோட செல்லப்புள்ளி இருக்கிற காலப்பகுதியில கூட அவருடைய யாழ் மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியில முக்கியமான உறுப்பினர் ஒருவர் சடலமாக மீட்கப்படுறார். ஆனா நீங்க இந்த நிமிடம் வரைக்கும் தனியா பயணிக்க முடியுது எப்படி ஐயா? இதற்கு பின்னுக்கு ஒரு சக்தி இருக்குமான்னு சொல்லினா அது இப்ப உள்ள ஆளுங்கட்சியா தான் இருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். இருந்திருக்கலாம். நல்ல இவர் எல்லாரோட நெகோசியேட் பண்ணி வழிகிட்டாரா தவிர இப்ப இன்று வரைக்கும் புலம்பெயர் நாட்டில இருந்து எப்படி காசு வரவழைக்கலாம்ன்றதான் அவற்றை ஒவ்வொரு சித்தரை வெள்ளத்துக்குள்ள போயிட்டும் ஓகே 3-4 ஏப்ரல் போய் உதவி செய்தால் 2 இருக்காங்க பார்லமெண்டத்துக்கு போகணும், அது சம்பந்தமா படிக்கணும் கொள்ளணும், அது வேற பிரச்சனை இருந்தது. ஆனா அங்க போயிட்டும் அந்த அவர் எடுத்து போட்ட வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா சின்னத்திட்ட இருந்து அந்த எண்ணில ஒரு இறக்கம் வரக்கூடிய மாதிரி கண்ணீர் வரக்கூடிய மாதிரி, ஐயோ நாங்கள் இதான் செய்யணும், சரி ஒரு 100 யூரோண்டால் அனுப்புவோம். சாதாரணமா அந்த பாருங்க அந்த யூடியூப் இவரோட சேர்ந்த யூடியூப் அந்த பையனுக்கு வந்து 3-4 நாளைக்குள்ள 9 லட்சம் யூரோ காசு வந்திருக்கு சொல்லி கணக்கு காட்டிக்கலாம். சாமான் பேட்டி கொடுத்து கொண்டிருக்காரு. அதெல்லாம் அவனை துறை பட்டம் கொடுத்தாச்சு. சாதாரண அவனுக்கே இவ்வளவு காசு வந்திருக்கு சொன்னா இவர்கிட்ட பக்கத்துல எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா இவருக்கு வந்து குறி அதான் இருக்குது, அதே நேரத்துல பழி வாங்குறது. ஆனா நாங்கள் நினைச்சிருந்தது வேற, இவர் வந்து அது செய்வார் அது செய்வார் சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தது வேற. ஆனா இவர் தான் போன போக்குல போய் கொண்டிருக்கிறார். அது சரியான ஆபத்துல முடியும். ஒரு இடத்துல போய் முட்டைப்பட்டு யோசிப்பாங்க, அந்த இடத்துல அது பேருந்து டூ லேட். என்ன பொறுத்த வரைக்கும் செய்ய மாட்டாருன்னு சொல்ல மாட்டேன், சொல்லலைன்னா செய்வாரு. எப்படி சொல்லுங்க பார்ப்போம். ரால் போட்டு தான் சுரா பிடிக்கிறது. ரால் சின்ன விளையாட்டு சின்ன சின்ன செய்து கொண்டா இருப்பாரு, செய்யாம விட மாட்டேன். செய்வார், அது கட்டாயம். ரால் போட்டு தான் சொல்லுவாங்க. அது சின்ன சின்ன விஷயங்களை செய்து காட்டினா தான் நீங்கள் இதை செய்வீர்கள். ஆனால் இவர் இப்ப இருக்கிற தவறு எல்லாத்தையும் ஒரு இடத்துல போய் முட்டுப்பட்டு அந்த அப்ப யோசிக்கலாம். அந்த நேரத்துல நாங்கள் இதை இழந்துட்ட புகழா சினிமாக்கள் இருந்தவங்க நாங்கள் கலந்து ஆலோசிக்கலாம், கொஞ்சம் அமைதியா போயிருக்கலாம், கேட்டு பார்த்துக்கலாம் சொல்லி அந்த டைம்ல யோசிச்சுப்பார். ஆனா இப்ப இவர் சேர்ந்து பயணிச்சிருப்பாருன்னு சொன்னா இன்றைக்கு இந்த ஒரு 3-4 மாசத்துல எக்கச்சக்கமான மாற்றங்களை எங்கட பகுதியில செய்திருக்கலாம், நடந்திருக்கு. எல்லாருமே அவரோட நெய்க்க அவர் அதை பயன்படுத்த. அப்ப இவர் இப்படியே பயணிக்கிற காரணத்தினால வந்து இவர் யாரையெல்லாம் துரோகி என்றார் சொன்னார்களோ அனைவரும் இப்ப ஒரு கிடைங்களை ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வருவதா நீங்க பாக்குறீங்களே? நிச்சயமா இருக்கு. மற்றது இவர் இன்னொரு துரோகின்னு சொல்றதுக்கு இதற்கு என்ன தகுதி இருக்கு? நீங்களும் ரெண்டி ஓகே, அதை தாண்டி இவர் துரோகி பட்டம் கொடுக்கறதுக்கு யார் இவர் அங்கீகரிக்கணும்? இவர் என்ன சொல்லிட்டு போலாம். இப்ப நானும் நீங்களோ இன்னொருத்தன துரோகி பட்டம் சும்மா நாங்க கோபத்துல பேசலாம், ஆனால் அது எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இன்னொருத்தருக்கு துரோகி பட்டம் கொடுக்கறதுக்கு? அதான் உண்மைதான். நல்ல கேள்வி.
ஈழத்துல ஒரு அரசாங்கம் இருந்தது, அது ஒழுங்கா இருந்து கொண்டிருந்தது. அப்ப உலக தமிழருமே அந்த அரசாங்கத்தோட இணைஞ்சு இருந்தது. அப்ப அது அது ஒரு தகுதி இருந்தது. நீங்க ஆயுத முறையை தாண்டி ஒரு தகுதி இருந்தது. ஆனால் அதுக்கான நியாயங்களும் இருந்தது. அந்த இவர் சும்மா ஒரு யூடியூப் காரனுக்கு பேசுங்களா, நான் காசு அனுப்பிட்டான் உதவி செய்யணும்னு சொன்னா அவன் தனியா போயிட்டான் தான் ஒரு துறை என்றாது பிள்ளை. ஒவ்வொரு விஷயத்திலையும் மற்றது ஒரு ஆக்கோட பேசுற ஒரு விஷயம். இன்றைக்கு நான் இவற்ற வீடியோ பார்த்தேன். சத்தியலிங்கம் அந்த வீடியோ சின்ன கிளிப்பா போடுறார். சத்தியலிங்கம் காலுக்கு அந்த காலுக்குள்ள வச்சு வீடியோ எடுத்துக்கிறார். பாத்தீங்களோ? ஆமாம். ஓ அதுல எங்க லோயரம்மா வந்து இருக்கா. இப்ப என்னன்னு சொன்னா லோயரம்மாவே இங்க கூட்டிட்டு போறார். லோயரம்மா இவருக்கு பர்சனல் செக்யூரிட்டி சொல்லி அவ டிக்ளேர் பண்ண இல்லைன்னு. இவருக்கு ஒரு ஆஃபீஸ், இவருக்கு ஒரு பர்சனல் செக்யூரிட்டி, இவருக்கு ஒரு டிரைவர், இவருக்கு ஒரு வாகனம், இவர் இன்னும் டிக்ளேர் பண்ண இல்லை. அப்ப நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா வையன்ற ஆளை கூட்டிட்டு போய் நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க சிநேகமா கூட போய் சந்திச்சுட்டு வந்துக்கலாம், கழிச்சுக்கலாம், அப்படிதான் சேர்க்கலாம். ஆனால் மற்ற இவ போயக்குள்ள என்ன பொறுத்த வரைக்கும் போயக்குள்ள காவல்துறைக்கு அறிவிச்சு அல்லது காவல்துறை மூலமா போய் அப்படி ஏதாவது இப்ப காவல்துறைக்கு முதலே நான் போக போறேன்னு கதைக்கு போற சம்பந்தமா சொல்லி ஒரு சின்ன என்ட்ரி இவர் போட்டுட்டு போயிருப்பாரு சொன்னா இவருக்கு பாதுகாப்பு இருந்திருக்கு. இவர் என்ன கதைச்சு என்ன பிள்ளை நடந்திருந்தார். இவர் அதையும் செய்யல. இவர் சும்மா அதுல கார்ல போயக்குள்ள வா தங்கம் வீட்டுல போய் பந்தல் அடிச்சுட்டு வரும் அந்த மாதிரி தான் போயிருக்கேன். ஆனா நீங்க சொல்றீங்க சினேத முறையா கூட போயிருக்கலாம்னு சொல்லி சொல்றீங்க. அவையண்ட வேலை டைம்ல வேற அப்படி கூட போயலாது. இப்ப என்ன சொன்னா இப்ப நீங்கள் நானும் சிநேகம் வச்சுன்னா மச்சி ஓகே ஒரு 5 நிமிஷம் அது பிரச்சனை, அது நார்மல். அது அப்படி சிநேகமா இருந்திருந்தா அது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கா. சிநேகமா சிநேகமா இருந்தா இருந்திருந்தா வண்ணன்னு சிநேகமா இருந்திருந்தா இன்றைக்கு இதெல்லாம் வந்திருக்காது வாணன்னு. இல்ல சரி இல்ல ஒரு கதைக்கு சொல்றேன்னா. ஆனா இவர் வந்து இப்படி போயிடாது. இவர் தங்கத்தையும் கூட்டிக் கொண்டு நேரடியா இப்படி போய் கதைக்கிறாது. நீங்க இன்னொரு தங்கம் வந்து இவருக்கு தான் தங்கம். ஆனால் சத்தியமூர்த்திக்கு வேற ஒரு ஆள், 3வது ஆள். இன்னொரு ஆளை கூட்டிக் கொண்டு வந்து சத்தியமூர்த்திட்ட கோல்மியா சிசார்னு சொன்னா வஞ்சத்திக்கிற மாதிரி தானே. அது இந்த முந்தி கூடவே அது உண்டு இருக்கையா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜிஜி இருக்க அவருக்கு ஜூனியரா இருந்துட்டு ஒரு ஆள் ஜட்ஜ் ஆனா இவர் ஒரு வழக்காட போனா சொல்லுவாங்க இவர் அந்த ஜட்ஜு வந்த அப்புறம்தான் இவர் பிந்தி வந்துட்டேன்னு சொல்லியன்றோடு தான் உள்ளுக்கு போவார். ஏன்னாண்டா அவர் வேற தான் எழுமோனம் பண்றதுக்காக. சேரண்ட வார்த்தை வந்து எங்கள ஆங்கிலேயர் ஆலைக்குள்ள வந்த வார்த்தை. அப்ப இந்த எல்லாரையும் அவை தங்களை நாங்கள் கனம் பண்ணுறதுக்காண்டி அப்படி வந்த வார்த்தை. அது அப்படியே பழைய போச்சு. இப்ப வெண்ணிமன் தான் அடிக்கடி கடைக்குள்ள ஐயா சாப்பிட்டு கதைக்கவே இல்லை. அந்த ஐயா தான் சார். அதான். ஆனா இப்ப கதைக்கிறது ஓகேண்ணா. இப்ப நான் இப்ப வாணன் அண்ணா இல்ல வாணன் ஐயான்றேன், அது வேற பிரச்சனை. ஆனா நீங்க இப்ப போண்டட்டா வாணன் செல்வன் வாணன் சொல்லக்கூடா, வாணன் அண்ணாண்டான்னு சொல்லணும்டா. நான் இப்ப நீ அப்படி சொல்லணும், நான் வாணன் தான் சொல்லுவேன். விளங்கான மிஸ்டர் வாணன் அது மரியாதையான சொல்லுதானே ஐயா. இவர் அதைத்தான் நான் சொல்றேன். இவர் அந்த போயினது அந்த கதை தப்பா கூட வந்திருக்காது. கோல் என்ன யூ ஷுட் பி a கோல் ஆஸ் அ சார்ன்றது வந்து அப்ப நீ என்ன அப்படி உனக்கு அதாவது என்ன கீழதான் நீ அப்படி என்ன இதண்ட வேண்டி வரமாண்டது இருக்கும். சத்தியமூர்த்தி என்ன 2-3 விஷயம் சொல்றேன். அதுக்கான ஆதாரங்களை அவர் காட்ட இல்லை. இப்ப நாங்க அனுமானிக்கக்கூடிய மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம்னு சொல்லி ஏன்டா இப்ப நடத்தைய பார்த்து ஏன்னா நீங்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடுங்கோ, உங்களை வேலையை விட்டு தூக்குவேன் என்று இவர் சொன்னதா சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்கலாம். ஆனா முதல்ல ஒரு அறிக்கை ஒன்று வந்தது. சில பேர் என்ன நாட்டை விட்டு ஓட போயினோம்னு சொல்லி இவற்ற வாயில விட்டவர். ஐபிசில வந்து பேட்டி கொடுத்தாரு. அவர் என்ன அந்த பேட்டி நான் பார்த்தேன், சத்தியமூர்த்தின பேட்டி. அதாவது அவர் என்ன சொன்னார் சொன்னால் ஏராளமான நாட்கள் இந்த சம்பள பிரச்சனை, தங்க வயலுக்கு ஊதியம் காணாது, அப்படி இப்படி பிரச்சனைகளால எல்லாரும் நாட்டை விட்டு போனவே. ஆனா நான் நாட்டை விட்டு போவே இல்லை. அப்படி நாட்டை விட்டு போகாத நிறைய டாக்டர்லாம் இருக்கணும், எல்லாரையும் கேவலப்படுத்தக்கூடாது மாதிரி அந்த பேட்டியில கதைச்சார். தான் நாட்டை விட்டு போகணும்னு சொல்லல. நான் அப்படி இருந்தா நானும் போயிருக்கலாம், ஆனா நான் போயில்லை. நான் போக போறது இல்லைன்னு சொல்லி அந்த பேட்டியை வழியா பாத்தீங்கன்னா தெரியும். நான் பார்த்தேன் 2-3 தடவை.
அது ஒரு அறிக்கை இல்லையா, அது ஒரு பேட்டியில வந்து ஒரு விஷயம், அது அறிக்கை இல்லையா. இப்படியே போனானா எதிர்காலத்துல அர்ஜுனா ராமநாயாவுடைய அந்த அரசியல் பயணம் எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாங்கள் ஒரு 6 மாசம் பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவரால் விலத்தப்படு என்னன்னு சொன்னா, ஒரு அரசாங்கத்திட ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கு. இவர் ஆளுங்கட்சியும் இல்லை, எதிர்கட்சியும் இல்லை, எதிர்கட்சிக்கும் எதிர்கட்சியா இருக்கிறார். இவர் தனியே இருந்து சொல்லி அங்க போயிருந்தோம்னா இப்ப கடைசி ஆளுங்கட்சிக்குள்ள கேட்கிறார். யாழ்ப்பாணத்தில் உள்ள 3 எம்பிமாரம் வந்து அவரோட சேர்ந்து நாங்களும் சேர்ந்து பயணிக்க ஆசையா இருக்கு கொள்ற சொல்லி அங்கேயே கேட்கிறார். அவரு என்று சொன்னால் அதை தனிச்சுக்கிறேன் அவருக்கே விளங்குது. அப்ப அனுரா இவரை சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரான்றது வேற பிரச்சனை. அவருக்கு வேற தேவை இல்லை. ஆனா இறக்கி விட்டது அனுரா தானே. இவரை இறக்கி விட்டது பின்புறத்துல இருந்த பேக்கப் எல்லாம் கொடுத்து செயல்படுறது அனுரா தானே. அதுல 90% இருக்கலாம். என்ன காரணம் சொன்னா, அனுராவுக்கு வந்து முதல்ல தெரியாது தான் சீட்டை பிடிக்க மாட்டான். அப்ப எங்களுக்கு தமிழ் கட்சிகளுக்குள்ள அப்ப சிலவிட தமிழ் கட்சிகள தேவையும் தனக்கு இருக்கலாம்ன்றதுக்காண்டி முன்கூட்டியே ஒரு ஆளை இறக்கி விட்டுருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு தெரிஞ்சிட்டது தமிழ் கட்சிகளுக்குள்ள குழப்பங்கள் எல்லாம் வந்து அனுராக் இந்த பக்கம் ஓட்ஸ் எல்லாம் தேவையில்லாம போயிட்டுது. அப்ப இப்ப அனுராக்கு இவற்ற தேவையில்லாம போனதா ஐயா? அந்த தேவை கருதி இறக்கி குழப்புறதுக்காக இறக்கப்பட்டாரா? இவருக்கு தேவை அனுராக்கு இவர் மூலமா தேவை இருந்திருக்கலாம். ஆனால் குழப்பம் வந்துருக்கலாம். ஆனா இது அனுரா இருக்க மட்டும் குழப்பம் இல்லை. அனுரா தமிழரசு கட்சிக்கேன் குழப்பி இருக்குது. புரியுது. இப்ப சுமந்திரன் எல்லாம் அனுரா கேட்டிருக்கு, நீங்கள் தங்க அரசாங்கத்தில் நீங்கள் பிரதமர் அறிக்கணும்னு சொல்லி சுமந்திரன் ஒரு அறிக்கை விட்டு தெரியுமா உங்களுக்கு? அப்படி எல்லாம் ஆசையை காட்டி உள்ளுக்கு எல்லாம் உடைச்சிருக்கு. அந்த பொலிட்டிக்கல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்ச நான் சொன்ன புள்ளியா திருத்துங்க. எனக்கு தெரிந்த வரலாறு, நான் இளைஞர் அரசியல் அவதானித்திருவேன். எனக்கு தெரிந்த வரலாற்றுல முதலாக இளைஞருடைய ஒட்டே ஆளுகின்ற மத்திய கட்சி, ஆளுகின்ற தேசிய கட்சியில அல்லது மத்திய கட்சி ஆளுகின்ற கட்சியில 12 தமிழ் ஆசனங்களை பெற்ற ஒரே ஒரு ஆட்சி முதலாவது சிங்கள கட்சியா அனுராண்ட தான் காணப்படுது எனக்கு தெரிஞ்சு. அப்படின்னு சொன்னா இந்த வாக்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டு ஒரு வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுடன் இணைந்து கொண்டு நடத்தப்பட்ட ஒரு வேட்டை திருவிழா தான் இதை நான் பார்க்க. இது சரியா அனுரா சிங்கள ஆக்களை வச்சு மட்டும் போர்டு இல்லை. அனுராவுக்கு ஆதரவாக வெளிநாடு, குறிப்பாக கனடா, லண்டன் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த மிக முக்கியமான மூளைகளை வைத்து கொண்டுதான் ஒரு திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு வேட்டையா தான் இதை பார்க்கிறேன். அப்ப அதுலதான் இவருக்கான ஒரு வெற்றி சாதகமா கைகூடி வந்தது. இப்ப நாங்க சில விஷயங்களை வெளிப்படையாக கதை கேளாட்டியும் அனுரா ரணிலுக்கு முதல்ல வந்து ராஜபக்ச அரசாங்கம் இருக்கக்குள்ளேயே வெளிநாட்டு தமிழ் சக்திகளோட அவங்களுக்கு தொடர்பு இருந்தது, வியாபாரம் இருந்தது, இப்ப இருந்து கொண்டிருக்கு. அந்த வியாபாரம் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னு சர்வதேச ரீதியாக நடக்கிறது. தொலைபேசி அட்டைகள், தொலைபேசி லைன்கள் அப்படின்னு சொல்லி அந்த முதலீட்டுல வந்து ராஜபக்சே நம்ம மகனுக்கும் முதலீடு இருக்கு. அதுல அப்படி ஆதாரம் இருக்கா? அதான் சொல்றது, வெளியில கதைக்கல விட இருக்கிற ஆதாரம் அப்படித்தான். அப்ப அந்த அது எல்லாத்தையும் வந்து அதனாலதான் அவை வந்து இப்ப இந்தியாவில சினிமாவுக்கு முதலிட்டு இப்ப இலங்கையில சிங்கள திரைப்படத்துக்கு முதல் அளவுல 2வது வேற மாதிரி திருப்பி வச்சுக்காங்க. 2வது எல்லாமே இப்படி கூடாதுக்காண்டி அவைகளுக்கான பங்குகள், காசுகள் இருக்குமே தவிர, ஆனால் அப்படி அப்ப சிங்கள சினிமாவை வளர்க்கறதுக்கு சிங்கள சினிமாவுக்கு முதல் அளவுல வந்திருக்கு. அப்ப அந்த அவையில் வந்து கடைசியா அவங்க என்ன சொன்னா, நீங்கள் எங்க விட்டுட்டு நீங்க இதுக்குள்ளால போங்க, எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அந்த கட்சியோட இணைஞ்சு போனா தான் அவைகளுக்கான அவங்க தர்மானத்தை தங்களோட வச்சு கொண்டிருக்காங்க. அப்ப அப்படியான கட்சியிடம் வந்து எனக்கு பெரிய நிக்குது, ஆளுங்க கட்சிகளோட நிக்குது. அப்ப கொஞ்சம் ஆக்களை நிலைக்க வேண்டி இருக்குது. நாங்கள் கருதுறோம ஒவ்வொருத்தரும் என்ன சுத்தி உள்ள வட்டங்கள்ல சில விஷயங்கள் வந்து
வெளியில கதைக்கலாம், ஆதாரங்கள் வெளியில சொல்லிடலாம், அப்ப எல்லாம் இந்த நிறைய மாநகர விஷயங்கள். சபை தேர்தலுக்கு ஐயா நீங்க சொல்ல போற 2 தொலைபேசி அட்டையினுடைய முதலாளிமார் அதோட வேண்டிக்கணும், ஆக்களை வேண்டிக்கணும். இல்ல நான் சொல்ல வரேன்னா 2 தொலைபேசி அட்டைகளும் ம். ஒரு கருப்ப கோட்டு தலைமைங்களை மிக பிரதான கருப்ப கோட்டு தலைமை வகிக்க அதற்குள்ள ஏறிய ஒரு 4 உப கருப்பு கோட்டுகள் மிக முக்கியமான புள்ளிகளையும் சேர்த்து ஒரு புதிய ஒரு கட்சியோட இணைச்சு அதனூடாக இந்த மாநகர தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தயாராகி வருவார தகவல் கிடைக்க இப்படி உலாவுது உள்ளுக்கெல்லாம் உலாவுது. நிச்சயமா அதே ஒரு நான் என்ன சொல்றேன், இதுல 2 தொலைபேசி அட்டையும் ஒரே கோட்ல பயணிக்காது. இல்ல அது இல்ல 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 சான்ஸே இல்ல இல்லை. நான் சொல்றேன் ஆமா. தெளிவுபடுத்தி விடுறேன். 2 தொலைபேசி அட்டைகளையும் 2 கட்சி வருது அவையின் சார்பில். 2 விதமான கட்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குமே ஒழிய 2 அதுல அதே தொலைபேசி நேரத்துல கருப்பு கோட்டுல பயணிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதுல கருப்பு கோட்டுல மிக முக்கியமான கருப்பு கோட்டு தலைவரா அவரை வச்சுக்கொண்டு அவருக்குள்ள மிக அவை மிக முக்கியமான புள்ளியில் அவையும் அதுல இணைச்சு கொண்டு பயணிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை இப்ப பேசு பொருளாக்கி கொண்டு வரப்போவதாக தகவல்கள் உள்ளக ரீதியாக இப்படி கசிகிறது, இப்படி நிச்சயமா தெரிவிக்கப்படுகிறது, இப்படி பேச்சோட அடிபடுகிறது. இல்ல ஆக அவங்க இதை நாங்கள் வச்சு கொண்ட வேண்டாம் ஐயா. நீங்க சொல்லுங்க, இவை வந்துச்சு சொன்னா இவர் காணாம போவதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. என்ன அரசியல் காணாமல் அரசியல் ஒன்றா போவாரோ இருக்கா? இல்லையோ தெரியாது, ஆனா காணாமல் ஆக்கப்படுவேன். நீங்க அரசியல்ல இருந்து காணாமல் ஆக்கப்படுவேன். காணாமல் ஆக்கப்படுறதை விட காணாமல் இதுல நான் யோசிக்கண்டா காணாமல் போவாரு. அதான் வலுவுண்டு. இல்ல நான் சொல்றேன், இதை விட வலுவான ஒரு இதை கொண்டு வருவோம் இல்லையா இந்த கணக்கு ஐயா, தேர்தல் கணக்கு, அந்த தேர்தல் கணக்கு இவர் என்றைக்கு காட்டுறாரோ அன்றைய நீங்க சொல்ல போற அந்த காணாமல் ஆக்கப்படுற நடவடிக்கை ஆரம்பிக்க நீங்க இருந்து பாருங்க நடக்குதா இல்லையா? இப்ப நாங்கள் அவர் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார், எம்பி ஆயிட்டார். இதுக்கு பிறகு அவர் சில விஷயங்களை கதைக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு கதைக்கணும். கொஞ்சம் என்ன சொல்ற, வாயில வந்த வேலை கதைக்காம கொஞ்சம் ஒரு செகண்ட் மூளைக்கு வேலை கொடுத்தாருன்னு சொன்னா. அது கரண் கிளம்பி அதை போய் பார்க்க போனேன் அந்த இடத்துக்கு, அந்த டீச்சரோட கதைக்குள்ள யூடியூப் காரனுக்கு சொல்றாரு, அட என்ன சும்மா இருந்த என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதை ஹாஸ்பிட்டல் நல்லா திருப்பன் அதுக்கு விடாம அரசியலை கொண்டு வந்து இப்ப இந்த இடத்துல கொண்டு விட்டுருக்காங்க, நாளைக்கு என்ன ஸ்ரீலங்காண்ட ஜனாதிபதி ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு கொஞ்சமாவது அப்படி ஒரு என்ன சொல்றது, யாராலுமே சிந்திக்க இல்லாத விஷயம் என்ன, அப்படி ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம். சும்மா வாயில வந்த மாதிரி எல்லாம் கழிக்கிறாங்க. என்ன பண்ண அவருக்கு சாத்தியப்படுத்தக்கூடிய டேலண்ட் இருக்கிறபடியே தான் அப்படி இது விட்டு இருக்கிறார். என்ன சொல்றது, இல்ல இன்னொரு விஷயம் கதைக்கிற பாருங்க, நீங்க அடிக்கடி கதையை வழியா பாத்தீங்கன்னா நம்ம சில நேரம் ஒரு விஷயத்த தருமன்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. எல்லாம் வந்தது, ஓகே இவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு என்று சொல்லி தான் அருள அரைஞ்சா தனக்கு அதை தருவார், தான் அப்படி வருவன் என்றெல்லாம் வந்தாதான் தன்னை அறியாம வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பயும் கதைக்கிறார். அதான் யாரு மைந்தனா இவர் இருக்கல, இவர் இந்த சாவச்சேரி பிரச்சனையிலேயே தேவையில்லாமல் இந்த வாயில் விடாமல் இவர் நோமலா பயணிச்சிருப்பாரா இருந்திருந்தால் இன்றைக்கு இவரை ஒரு பெரிய ஒரு இடத்துல போய் இருந்திருப்பார். ஒரு ஒரு அந்த அட்டையின் ஒரு ஒரு பக்கத்தால இவர் போயிருப்பார். ரெண்டைக்கு ஐபிசி எதிர்த்தாரோ அன்றைக்கு இவர் பெரிய ஆளா வந்திருப்பார். ஆனா அதுக்கு புறான காரணம் வந்து செல்வன் சார் அப்படி இல்ல. செல்வன் சார் இவர் வந்து இந்த துரோகி பட்டம் கட்டாம எல்லாருக்கும் மணியா சென்றாருன்னு சொன்னா சூப்பரா இருந்திருப்பார். தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் இவர் முதல் இருந்து அரசியலுக்கு வர்றேன், நான் அரசியலுக்கு போறேன்றதுனால இன்றைக்கு ஒரு 4,000 சீட் எடுக்கிறதுக்கு பக்க பலமா நிறைய, அது பண பலமோ என்ன பலமோ பக்க பலமா இவருக்கு நிறைய நடந்திருக்கு. இவர் அப்பவும் அந்த யாரு ஐபிசிஐ எதிர்த்து நின்றாரல்ல அந்த டைம் பக்கமா வந்திருப்பார். ஆனா இவரை பற்றி அது ஏத்தி விட்டா தட்டி விட்டுருவாருன்னு அவங்களும் எல்லாரும் ஞானிகள் ஐயா. அவங்களும் எங்களை எத்தனையோ பேரை பார்த்தவங்க, அது தெரியும். இவரை ஏத்தி விட்டா இவர் தட்டி விட்டுருவாருன்ற தெரிஞ்சான்னு பேச விட்டார்.
செல்வமண்ணா, நீங்க சரியா சொன்னீங்க. வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என்ன என்ன வணக்கம். சொன்னீங்க என்னென்றால் இந்த எலெக்ஷன் நடக்க முதலே இந்த யாழ்ப்பாணத்து மக்கள் இந்த அநேகமான இவற்றை வீடியோக்களை பார்த்து தான் இவருக்கு இது போட் போடாமல் போனது. இவற்றை அநேகமான கேவலங்கட்ட வீடியோக்கள் எல்லாம் போட்டு மற்றவங்களை பேசி சொல்றீங்களா விளங்கல என்ன தேர்தல் சொல்றீங்களா? ஓம் ஓம் கேவலமாக கதைச்சதால் தான் அநேகமான யாழ்ப்பாண மக்கள் இவரை முழுதமாக வெறுத்தது. அப்போ அதான் இவர் முதலே தன் வாயால் பிள்ளையை விட்டுட்டார். அவர்கிட்ட வாயை அடக்கி கொண்டு பேசாமல் இருந்திருந்தால், அது முண்டைக்கும் அவர் பேசாமல் இருந்திருந்தால் நல்ல ஒரு மதிப்பு கிடைச்சிருக்கு. அவர்கிட்ட வாயால் காரியங்களை விட்டுட்டார். இந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட காரியங்கள் வந்து ஒரு நாளும் விட்டு போகாது. என்ன அது விட்டு போகாது, அது அழியாது. அப்போ நாங்கள் கதைக்கிற கதைகள் ஒவ்வொன்றும் மிகவும் கவனமாக இருக்கணும். என்னென்ன பாருங்க, மற்ற கட்சிகள் இவ்வளோ கவனமாக இருக்கிறாங்கன்ட்டு தங்களோட பதிவுகளில் மிகவும் கவனமாக இருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு ஏற்ற ஆயத்தங்களை செய்ய துவங்கிட்டாங்களா. அவங்க டீமுகள், நீங்கள் சொன்ன மாதிரி டீமுகள் ஆயத்தப்படுத்துறது, அது எழுதுறது இவ்வளோ வேகமாக இருக்கிறாங்க. இவர் கதை முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னையா நான் என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் ஒரு சாதனையும் படைத்தது கிடையாது. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து, அதுவும் ஒரு நாட்டை தேசத்தை கட்டி எழுப்புறோம்னா நான் கட்டி எழுப்ப முடியாது, நாங்கள் தான் கட்டி எழுப்ப முடியும். நான் என்று சொல்றதே அது ஒரு அழிவுக்கான பாதை. அதான் ஒரு பெருமை ஒரு அழிவுக்கான காரியம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் என்ன சொன்னதுக்கு ஞாபகம் வந்து சொன்னால், அந்த கிருபானந்த ஸ்பீச் எனக்கு டெலிஃபோன் வந்து அதுல அவர் வந்து கேள்வி பிரசங்கத்தை கேட்க கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டால் அவர் கேட்டார், யார் போனா சொர்க்கத்துக்கு போலாம். அப்போ ஒவ்வொருத்தர மாரிய காசுக்காரன் முன் வரிசை வைக்கணும், அவனை எல்லாம் நான் போனான் தாங்கள் கை உயர்த்தினாங்க. ஆனால் பின்னுக்கு அது பிச்சைக்கு போனால் போலாம் என்று அதுக்கு நல்ல விளக்கம் கொடுத்தார். அவர் சொன்னதான் சரி என்று. இலங்கை வரலாற்றில் அர்ச்சுனா மாதிரி எந்த பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு செய்த உண்மையா நீங்க சொல்றது சரி. ஏன்னா எந்த ஒரு தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பின்னால வச்சு வந்துருக்கீங்க. மைந்தன புளிய சொன்னேன். நான் ஒன்று சொல்றேன், கடவுளரையோ உண்மை. நான் அந்த சொல்றேன் ஜூசர் சைவர் ஒன்று உண்மை, சரியான உண்மை. எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இப்படி மொக்குத்தனமா நடக்கல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இப்படி மொக்குத்தனமா நடக்கல. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த சாவச்சேரி இதுக்குள்ள இருந்து அந்த டைம்ல சனம் நல்ல சப்போர்ட் பண்ணது. எப்ப அவர் அதை விட்டு சனங்களை ஏமாத்தி போட்டு போனாரோ அதோட சனம் எல்லாம் தூக்கி எறிஞ்சு கடைசியா அந்த ஜெயிலுக்குள்ள போனாரே. அதுக்கு பிறகுதான் இவருக்கு அந்த மக்கள் மத்தியில இது வந்தது. அப்ப அந்த டைம்ல நாங்களும் அவரை தூக்கி பிடிச்சி கதைன்னு கதைச்சு இந்த மக்கள் மத்தியில கொண்டே சேர்த்தது. அதுக்கு பிறகுதான் மக்கள் திரும்ப இவருக்கு சப்போர்ட் பண்ண வந்தது. அண்ணா இந்த தளம் வந்து நிறைய உதவி செய்ததுன்னு சொன்னால், அவருக்கு வாக்களிச்சதெல்லாம் வந்து இளம் படியலும் போராளிகளும் போராளி குடும்பமும் இளம்படி என்ற குடும்பம். அதாவது வந்து இந்த என்ன சொன்னா, அந்த போராளிகள் வந்து அந்த காலத்திலிருந்து இதே இலக்கியங்களை கேட்டு வளர்ந்தாக்கள். இன்று வரைக்கும் அந்த ஒரு சின்ன வரியை கேட்டா கூட தங்களை மறந்து வேற இடத்துக்கு போய்விடும். அப்ப செல்லப்பான்ற குரல்ல வன்னிமேந்திரன் எழுதின பாட்டு வந்து இவரை அவங்களோட மனதுல நீங்க இடத்த பிடிச்சி என்ன பிள்ளை செய்தாலும் நீங்க கண்ணை மூடிக்கொண்டு அனுமதிக்கிற அளவுல ஒரு இடத்த கொண்டு விட்டுட்டு ஆணி வச்சு அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டுட்டு தானே இந்த பாட்டு. அதுதான் அது அந்த பொறுத்த நேரத்துல நீங்க செய்த விஷயம் இருக்குதோ, அதுதான் இவருக்கு இன்றைக்கு இவ்வளவு ஓட்ஸை வந்து சாவச்சிட்டு அள்ளி கொடுத்தது. அந்த என்ன அது பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த மண்ணில அவர் நின்று செய்த செயல், அதுக்குள்ள நீங்கள் செய்த செயல். இந்த பாட்டு வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு முந்தினால் ஏதோ ஒரு இடத்துல அவர் அந்த கதைச்சிக்கிறார் அர்ச்சுனா என்னன்னு சொன்னால், இந்த பாட்டு செய்ததுக்கு இவ்வளவு காசு போனதாம, அந்த காசுல இவ்வளவு விடுபட்டதாம, இவ்வளவு விடுபட இல்லையா சொல்லி ஏதோ ஒரு அந்த கணக்கு அதுல கதைச்சு கொண்டிருக்கிறார். அந்த பாட்டு வந்து அது எவ்வளவு தூரம் தனக்கு அது உதவி செய்திருக்கின்றதை பற்றி எல்லாம் கதைக்கல. அந்த யூடியூப்காரோட கதைக்கிறார் அந்த வீடியோல. இன்றைக்கு இன்னொரு வீடியோ பார்த்தனால எனக்கு சிங்களம் தெரியாது. ஒரு சிங்கள வீடியோல
ஒரு வீடியோ யூடியூபர் அவனுக்கு வந்து 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு. பெரிய ஒரு திரையில இவற்ற வீடியோ போட்டுட்டு இன்னொரு வீடியோ போட்டு பேட்டி சவுண்ட் இல்லாம அவன் கையில அந்த தம்மட்டம் வச்சு பாட்டு படிக்கான் சிங்களத்துல.